இப்போ பெரும்பாலான வீட்டில் குழந்தைகள் வந்து பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது கையில் வந்து ஒரு செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க. ஒரு 5 வயசு குழந்தைய வந்து அந்த வயசுலேருந்து இந்த செல்ஃபோனை பார்க்க ஆரம்பிக்குது. கரெக்ட். வாழ்க்கை பூரா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அதை பற்றி ஏதாவது விழிப்புணர்வு இருக்கா ஜனங்களுக்கு? இல்லை நீங்கள் எப்படிப்பட்ட விழிப்புணர்வு அதுக்கு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒன்று வந்து கிட்ஸுக்கிட்ட கேட்ஜெட் கொடுக்கறது டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் சில பேர் 2 years 3 years பசங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சாப்பிட மாட்டேன்றாங்கன்னு கேட்ஜெட் கொடுக்கறது. மேபி 5 years கழிச்சுட்டு ஒரு ½ hour ஆஃப் சூப்பர்வைஸ்ட் விஷன் அப்பா அம்மா கூட இருந்து. செகண்ட் இஸ் ஆஸ் பேரண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் செட் பண்ணாதான் கிட்ஸ் வில் ஃபாலோ. இப்போ நம்ம கிட்ஸை விளையாடுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனை நோண்டிகிட்டே இருந்தால் தே லாஸ் நீ பார்க்குற நான் ஏன் பார்க்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. இப்போ பசங்க எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஸோ வி ஷுட் பி அவேர். கான்ஷியஸாக பசங்களை வெளியே விளையாட அனுப்பணும். பிகாஸ் த சன்லைட் எவ்ரி திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். அண்ட் வெளியே போக என்கரேஜ் பண்ணணும். அண்ட் இப்போ பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்தால் கூட ஐ டெல் த பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுங்கள் ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு. ஸோ ஐ டெல் யூ ஷுட் ஆல்சோ நாட் டூ இட். கிட் இருந்தால் என்கேஜ் த கிட் இன் சம் அதர் ஆக்டிவிட்டி, கலரிங், ட்ராயிங், சம்திங் இன்ஸ்டெட் ஆஃப் சீயிங் த ஃபோன் ஆல்வேஸ். டெஃபினட்டாக நைட் டைம் பெட்டில் படுத்துக்கிட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறது கூடாது. படுத்துக்கிட்டு ஃபோன் பார்த்துட்டு இருட்டு ரூமில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் வெரி பேட் ஃபார் யுவர் பிரெயின் ஆல்சோ பிகாஸ் இட் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் சம் டைம் இட்ஸ் ஒரு பிரெயின் ராட் மாதிரி. அண்ட் செகண்ட் இஸ் ஐக்கும் ஸ்ட்ரெயின். நீங்கள் டார்க் லைட்டில் ஒரு பிரைட் லைட், டார்க் ரூமில் பிரைட் லைட், இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அட்வைசபிள். ஒரு தூங்குறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி டர்ன் ஆஃப் கேட்ஜெட்ஸ்.